இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில தலைமை கொடியை கட்சியுடைய கொடியை மாநிலத்துடைய முன்னாள் மாநில செயலாளர் தேசிய நிர்வாக உறுப்பினர் டி.எம். மூர்த்தி அவர்கள் தலைமை தாங்குவார்கள். மாநில துணை செயலாளர் பெரியசாமி அவர்கள் முன்னிலை வைப்பார்கள். வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே மே தீனம் வாழியவே மே தீனம் வாழியவே மே தீனம் வாழியவே மே தீனம் வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே உரிமை திருநாள் வாழியவே உரிமை திருநாள் வாழியவே உரிமை திருநாள் வாழியவே உரிமை திருநாள் வாழியவே ஓங்குக ஓங்குக ஓங்குகவே ஓங்குக ஓங்குக ஓங்குகவே ஓங்குக ஓங்குக ஓங்குகவே ஓங்குக ஓங்குக ஓங்குகவே தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குகவே தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குகவே தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குகவே தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குகவே வீர வணக்கம் 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 அமெரிக்க மாகாணத்தில் அமெரிக்க மாகாணத்தில் சிக்காகோ வீதியிலே சிக்காகோ வீதியிலே சிக்காகோ வீதியிலே சிக்காகோ வீதியிலே உழைக்கும் மக்களின் உரிமைக்காக உழைக்கும் மக்களின் உரிமைக்காக உழைக்கும் மக்களின் உரிமைக்காக உழைக்கும் மக்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த போராடி உயிர் நீத்த போராடி உயிர் நீத்த போராடி உயிர் நீத்த தோழர்களே தியாகிகளே தோழர்களே தியாகிகளே தோழர்களே தியாகிகளே தோழர்களே தியாகிகளே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வெல்லட்டோம் 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 உலக தொழிலாளர் ஒற்றுமை உலக தொழிலாளர் ஒற்றுமை உலக தொழிலாளர் ஒற்றுமை உலக தொழிலாளர் ஒற்றுமை வெல்லட்டோம் 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 சிறக்கட்டும் வெல்லட்டோம் சிறக்கட்டும் உயர்ந்து பார் 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 நாட்டை காக்க மண்ணை காக்க நாட்டை காக்க மண்ணை காக்க நாட்டை காக்க மக்களை காக்க நாட்டை காக்க மக்களை காக்க நாட்டை காக்க மக்களை காக்க நாட்டை காக்க மக்களை காக்க வானில் செங்கொடி உயர்ந்து பார் வானில் செங்கொடி உயர்ந்து பார் வானில் செங்கொடி உயர்ந்து பார் வானில் செங்கொடி உயர்ந்து பார் திரும்ப பெரு 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 ஒன்றிய அரசு பாஜகவே ஒன்றிய அரசு பாஜகவே ஒன்றிய அரசு பாஜகவே ஒன்றிய அரசு பாஜகவே முதலாளிகளின் விருப்பம் போல் முதலாளிகளின் விருப்பம் போல் முதலாளிகளின் விருப்பம் போல் முதலாளிகளின் விருப்பம் போல் தொழிலாளர்களை ஆட்டி படைக்கும் தொழிலாளர்களை ஆட்டி படைக்கும் தொழிலாளர்களை ஆட்டி படைக்கும் தொழிலாளர்களை ஆட்டி படைக்கும் தொழிலாளிக்கு விரோதமான தொழிலாளிக்கு விரோதமான தொழிலாளிக்கு விரோதமான தொழிலாளிக்கு விரோதமான 4 சட்ட தொகுப்புகளை 4 சட்ட தொகுப்புகளை 4 சட்ட தொகுப்புகளை 4 சட்ட தொகுப்புகளை மோடி அரசை திரும்ப பெறு மோடி அரசை திரும்ப பெறு மோடி அரசை திரும்ப பெறு மோடி அரசை திரும்ப பெறு வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே மே தீனம் வாழியவே மே தீனம் வாழியவே மே தீனம் வாழியவே மே தீனம் வாழியவே உலக தொழிலாளி வர்க்கம் உலகம் முழுவதும் இன்றைக்கு மே தின விழாவை
140ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது வெறும் கொண்டாட்டமல்ல, தொழிலாளி வர்க்கத்திற்கு இந்தியாவில் இழைக்கப்பட்டு வருகிற அநீதிகளை, கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்கு சபதமேற்கக்கூடிய நாளாகும். நூற்றாண்டுக்கும் மேலாக இந்திய தொழிலாளி வர்க்கம் வெள்ளையர்கள் ஆட்சி காலம் தொட்டு தொடர்ந்து போராடி உயிர் தியாகம் செய்து சிறை சித்திரவதைகளுக்கு ஆளாகி பல்வேறு உரிமை சட்டங்களை பெற்றது. அத்தகைய சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஒன்றியத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாசிச ஆட்சியான மோடி ஆட்சி அது தகர்த்து பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான முறையில் 4 சட்ட தொகுப்புகளாக மாற்றியிருப்பதை எதிர்த்து இந்தியா முழுவதும் அனைத்து தொழிலாளர்களும் கட்சி வேறுபாடுகளின்றி, சங்க வேறுபாடுகளின்றி ஒன்றுபட்டு தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அந்த சட்டங்களை திரும்பப் பெறுகிற வரையில் அந்த போராட்டங்கள் தொடரும் என்பதற்கான சபதமேற்கக்கூடிய நாள் இந்த மே நாளாகும். அது மட்டுமல்ல, நாட்டில் ஒற்றுமை, ஒருமைப்பாடு என்பது மிக மிக முக்கியமானது. பல்வேறு மதங்களையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் ஏராளமான ஜாதிகளையும் பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட நாடாக இருந்தபொழுதும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட ஒரு மாபெரும் நாட்டில் இன்றைக்கு நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய முறையில் நாட்டினுடைய பிரதமர் அவர் வகிக்கக்கூடிய அந்த பிரதமர் என்கிற அந்த பொறுப்பை, மிக உயர்ந்த பொறுப்பை உணராமல் மாநில மக்களுக்கிடையே ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய உரையை அவர் வாரணாசியில் ஆற்றியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு எதிரெதிரான ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய முறையில் நாட்டினுடைய பிரதமர் ஆற்றியிருக்கக்கூடிய அந்த உரை மிக மிக மோசமான உரை, வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய உரை. திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதமரா அல்லது பிரிவினைவாதியா என்கிற கேள்வியை எழுப்புகிற அளவிற்கு அவருடைய உரை அமைந்திருக்கிறது. அதை கண்டிப்பது மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டில் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் தொடர்ந்து பாடுபடும், போராடும். வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஹைக் பண்ணுறாங்க. திருப்பி நான் சகஜமான விலை குறைப்பாங்களா? 5 மாநில தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. முடிவுகள் 4ஆம் தேதி வெளிவர இருக்கின்றன. தேர்தல் நடக்கிற வரை அமைதியாக இருந்த ஒன்றிய அரசு இந்தியாவில் பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ அல்லது எரிவாயுவுக்கோ எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை, கப்பலாக வந்து இறங்கி கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து ஒன்றிய அரசின் சார்பில் ஒன்றிய அமைச்சர்கள் அறிக்கை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது திடீரென வணிக சிலிண்டரினுடைய விலை பன்மடங்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது. வணிக சிலிண்டர் விலை பன்மடங்கு உயர்த்தப்பட்டால் அதன் காரணமாக உணவு விடுதிகள், டீக்கடை தொடங்கி உணவு விடுதிகள், ஹோட்டல்கள் அத்தனையுடைய விலையும் பன்மடங்கு உயரும். இப்பொழுதே பல இடங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. டீக்கடைகள், சிற்றுண்டி கடைகள் எல்லாம் மூடப்பட்டு வருகின்றன. மேலும் மேலும் விலையை உயர்த்துவதன் மூலம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டிய நிர்பந்தம் வரும். 4ஆம் தேதிக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆக ஒன்றிய அரசாங்கம் வெளியிடுகிற அறிக்கை என்பது வேறாகவும் நடைமுறை என்பது வேறாகவும் இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக விலையை உயர்த்துவதன் மூலமாக பொதுமக்கள் மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார்கள். நெருக்கடிகளை தவிர்க்க விலையை உயர்த்துவதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக விலைவாசி உயர்வதற்கு எதிராக தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரி இப்படி தொடர்ந்து விலையை உயர்த்தப்பட்டால் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நிச்சயமாக உறுதியாக நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.